நீங்கள் நல்லா இருப்பீங்க. சில பேருக்கு வேலை இல்லாமல் படுகிறவர்களும் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். வேலை இருந்தும் கஷ்டப்பட்டு வேலை செய்து இருக்கிறார்கள். ஆனால் 2 பேருக்கு வேலையே இல்லை. ஒரு வேலையை கொடுத்தால் அதை கரெக்டாக செய்யாமல் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். வேலைக்கு போன இடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று ஏமாற்றலாம் என்று நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். 2 நடந்த சம்பவங்கள் சொல்லி இதை விளக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 2 பேர் 2 ஃப்ரெண்டுகள் 2 ஃப்ரெண்டுகளும் வேலை தேடி 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 அலைஞ்சு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி, நீ போய் ஒருத்தன் சொல்கிறான், பெரியவன் சொல்கிறான் சின்னவங்கிட்ட, கண்ணாடி இருக்கிற வீடுகளாக பார்த்து நீ கல்லெடுத்து வீசினா கண்ணாடி உடையும். நான் 10 நிமிஷம் அதே வீதியில் போய் கண்ணாடி மாற்றலையான்னு கேட்டால் கண்ணாடி மாற்றுவாங்க. அப்போ நமக்கு பைசா கிடைக்கும். அதை வச்சு நம்ம 2 பேரும் வாழ்க்கை நடத்தலான்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி பல நாள் பல ஏரியாக்கள் போய் கண்ணாடி இருக்கிற வீடுகளாக பார்த்து ஒருத்தன் கல்லெடுத்து விடுவான். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து ஒரு கண்ணாடி மாத்திரமான போய் கண்ணாடி மாத்திரம் இல்லையான்னு கேட்கும்போது கண்ணாடி மாற்றுவேன். இப்படியே அவருடைய பிழைப்பு ஓடிக்கொண்டு வந்தது. ஒரு நாள் என்ன ஆனது, இவன் கல்லெறிய போனது வேறு வேட்டை விட்டு வேறு ரோட்டை விட்டு இவன் கண்ணாடி மாற்றலையா சொல்லும்போது அதே ரோட்டுக்கு கல்லெடுத்து எறிகிறவன் கல்லை கொண்டு வந்து இவன் கேட்பதற்கும் அவன் கல்லை எறிவதற்கும் சரியாக அந்த காரணத்தினால் அந்த வீட்டு ஓனர்கள் எல்லாரும் அந்த தெருவில் இருந்தவர்கள் எல்லாம் படித்து விட்டார்கள். எத்தனை நாளாக இந்த வேலை செய்கிறீங்க? அடிக்காதுக்கு முந்தையே உடையாதுக்கு முந்தையே கண்ணாடி மாத்திரையான்னு சொல்ல அந்த கல் அந்த கண்ணாடி மேல் விழுந்து அந்த கண்ணாடி ஜன்னல் உடைந்ததை பார்த்து வீட்டு உரிமையாளர்கள் வந்து எல்லா உரிமையாளரும் சேர்ந்து இதுபோல் இந்த ஏரியாவில் எத்தனை நாள் பண்ணிக்குது பிடிச்ச சமய சாத்தி அடித்து அவர்களை பிடித்தார்கள். இதுதான் வேண்டாத ஆசை. இதே போலத்தான் யோசுவா காலத்தில் கர்த்தருடைய பழைய உடன்படிக்கையில் பார்த்தீர்களானால் யோசுவா காலம் ஒன்று இருந்தது. அதில் ஆகான் என்றவன் ஒருவன் அவனுக்கு துணையாக இருந்தான். அவனை போய் பக்கத்து தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வா என்று சொன்னார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான், பக்கத்து தேசத்துக்கு போனவன் அங்கே இருக்கிற சாபத்தீடான பொருட்களை எல்லாம் எடுத்து அபகரித்து கொண்டு வந்தான். அபகரித்து கொண்டு வந்தது நிமித்தம் இது யோசுவாக்கு தெரிந்துவிட்டது. வேண்டாத ஆசை, உடனடியாக பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை. அது தெரிந்தவுடன் பழைய கால சட்டப்படி அவனை கல்லெறிந்து கொண்டார்கள் என்ற ஒரு சரித்திரம் பைபிளில் இருக்கிறது. இன்றும் அந்த கல் குவியல் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நமக்கு என்ன வேணுமோ கொடுப்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் போதும். நமக்கு வேண்டியதை அவர் தருவார் என்று பொறுத்துக்கொள்ள வேண்டும். சித்தம் என்னவோ அதை செய்யுங்கள் ஆண்டவரே என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று கருவிலேயே படைத்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று கூறி, வீணான ஆசைகள் யாரும் படாதீர்கள் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?